திருவிடைக்களி முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் காட்சி தரும் பழமையான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும். முருகப்பெருமானின் திருவடிகள் பட்ட 2 புண்ணிய தலங்களில் இதுவும் ஒன்று. மற்றொன்று வள்ளிமலை. இதனால் இத்தலம் திருவிடைக்களி என பெயர் பெற்றது. சூரபத்மனின் மகனான இரண்யாசுரனை அழித்ததால் ஏற்பட்ட தோஷம் நீங்க முருகப்பெருமான் குராமரத்தின் அடியில் தவம் இயற்றிய தலம். இங்குள்ள முருகன் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் இருக்கிறார். கருவறையில் ஒரு சிவலிங்கம் உட்புறத்திலும் மற்றொரு லிங்கம் முருகனின் முன்புறம் உள்ளது. முருகனை மணப்பதற்காக தெய்வானை இங்கு தவம் செய்ததாகவும் இருவருக்கும் இங்குதான் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாகவும் தல வரலாறு கூறுகிறது. ராகு பகவான் முருகனை பூஜித்த தலம் என்பதால் இது ராகு தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இங்கு முருகப்பெருமான் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து சிவபூஜை செய்ததால் இங்குள்ள மூலவர் பாப விமோசன சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். முன்ஜென்ம வினை நீங்கவும் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற கடுமையான பழிகள் நீங்கவும் மற்றும் அனைத்து விதமான நவகிரக தோஷங்கள் நீங்கவும் தலையெழுத்து மாறவும் இங்கு வந்து பாப விமோசன சுவாமியாக வீற்றிருக்கும் திருவடிக்களி முருகனை தரிசித்தால் பாவம் நீங்கும், வாழ்வில் திருப்பங்கள் வரும் என்று தலபுராணம் கூறுகிறது. இங்கு மயிலுக்கு பதில் யானை வாகனமாக உள்ளது.